ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தம் சமையல். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு கடாயில் 1.25 அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.25 அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. வெல்லம் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வரணுங்க, அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு பாகுபதம் தேவையில்லைங்க, வெல்லம் மட்டும் கரைஞ்சா போதும். பாருங்கள், வெல்லமெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ நம்ம அதை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவா சேர்த்துட்டு இதை 1 நிமிஷம் போல் வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவை இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் நம்ம முதல்ல 1 கப் ராகி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் வறுத்துக்கலாங்க. ராகி மாவு நல்லா ட்ரை ஆகி வரணுங்க, அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. நம்ம 15 நிமிஷத்துலேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ராகி மாவும் நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் வெள்ளைப்பாகை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நம்ம உடனே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க, இல்லை அடி பிடிச்சிடும். ஸ்டவ்வை முழுசாக சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வெள்ளைப்பாகை சேர்த்துட்ட அப்புறம் ராகி மாவு சீக்கிரமாகவே கெட்டியாகி வந்துடுங்க. இதை நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், அப்படின்லாம் இது அடி பிடிச்சிடும். இது ஃபஸ்ட்டு கட்டிகள் இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த கட்டிகளெல்லாம் வெந்து இது நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்குங்க. இது நல்லாவே கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம இன்னொரு 5 நிமிஷம் போல் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நெய் சேர்த்துட்ட அப்புறம் நான் இது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கிண்டிகிட்டே இருந்தேங்க. இது நல்லாவே வெந்து கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, அப்புறமா வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ராகி மாவெல்லாம் நல்லா வெந்து கடாயில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதும் சின்ன பாக்ஸு இல்லைன்னா இந்த மாதிரி கப் எடுத்துக்கலாம். இதில் லைட்டாக நெய் தடவிட்டு நம்ம செஞ்ச ஸ்வீட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக அழுத்திக்கலாம். இப்போ நம்ம இதை லைட்டாக தட்டி எடுத்தோம்னா வெளியே வந்துடுங்க. பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வருது பாருங்கள். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கலைங்க. 15 நிமிஷத்தில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். குழந்தைங்க எதனா ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கி தராமல் இந்த மாதிரி வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.